மதுரை மேலூர் கல்லாங்காடு பகுதியில் புதிய சிப்காட் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கும்மியடித்து நூதன போராட்டம் நடத்தினர். மதுரை மாவட்ட மேலூர் அருகே வஞ்சிநகரம் ஊராட்சிக்கு உட்பட்ட கல்லங்காடு பகுதியான பூதமங்கலம் மற்றும் கொடுக்கம்பட்டி ஊராட்சிகளில் சில பகுதிகளை இணைத்து 279 ஏக்கரில் சிப்காட் அமைக்கும் திட்டத்தை கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக தமிழ்நாடு அரசு அறிவித்தது. தற்போது அந்த பகுதியில் ட்ரோன் மூலமாக நிலத்தை அளவிடும் செய்யும் பணிகள் நடைபெற்று வருகின்றது. இந்நிலையில் கல்லங்காடு பகுதியில் சிப்காட் அமைந்தால் ஆடு மாடு மேய்ச்சல் தொழில் பாதிக்கப்படும் எனவும், மழைநீர் சுற்றுவட்டார பகுதியில் கண்மாய்களுக்கு செல்வது தடைப்பட்டு விவசாயத்திற்கு தண்ணீர் கிடைக்காத நிலை உருவாக்கும் எனவும், மேலும் பாண்டியர் காலத்தில் கட்டப்பட்ட அழகுநாச்சியம்மன் சிவன் கோவில், பெருங்காட்டு கருப்பு கோவில்கள் உட்பட 25 கோவில்களும் சிதையும் ஆபத்து உள்ளதாகவும், கோயில் காடுகளும் கல்வெட்டுகளும் பெருங்கற்கால சின்னங்களும் அழியும் நிலை உள்ளதாக கூறி மதுரை மேலூர் கல்லங்காடு பகுதியில் அமையவுள்ள சிப்காட் திட்டத்தினை தமிழக அரசு கைவிட வலியுறுத்தி 18 கிராமத்தை சேர்ந்த கிராம மக்கள் மற்றும் இயற்கை ஆர்வலர்கள் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கூடி கிராமத்தினர் கல்லங்காடு சிப்காட் திட்டத்தினை ரத்து செய்ய வேண்டும் என கூறியும், கல்லங்காடு சுற்றுவட்டார பகுதியை பல்லுயிர் தலமாக அறிவிக்க வேண்டும் என கூறியும் தமிழக அரசை வலியுறுத்தி கும்மியடித்து கண்டன முழக்கங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். நேற்றைக்கு அங்கே வேலை செய்வதற்காக சிப்காட்டுக்கு பாதை அமைப்பதற்காக பனை மரங்களையும் வேப்ப மரங்களையும் படித்தறிஞ்சாலும் நாங்கள் தடுத்து வச்சிருந்தோம். இன்றைக்கி கலெக்டரேட்டில் நாங்கள் மனுவாக கொடுத்துட்டு எங்களுடைய தொடர் போராட்டங்களை நடத்தி கல்லங்காடு பகுதியில் தொல்லியல் சின்னங்கள் இருக்கிறது. முதல்ல அதுதான் 4000 வருடத்துக்கு முன்னாடி தமிழ் மக்கள் வாழ்ந்ததற்கான கல் வட்டம்னு சொல்லுவாங்க, கல் பதாகைன்னு சொல்லுவாங்க. முதுமக்கள் தாலி இருக்குது, இரும்பு காட்சி உலைகள் இருக்குது, இரும்பு உலைகள் அங்கே இருக்குது. இப்படிப்பட்ட இடங்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் 18 கிராம மக்கள் அங்கே தொடர்ந்து போராட்ட காலத்தில் மனுக்களை கொடுத்து இது வரைக்கும் நடவடிக்கை இல்லை. நேற்று வேலை செய்வதனா தடுத்துருக்கோம். இன்றைக்கி கலெக்டரேட்டை சொல்லிவிட்டு நாங்கள் எங்களுடைய தொடர் போராட்டத்தை நடத்துவதற்காக இன்றைக்கி முன்னெச்சரிக்கையாக கலெக்டர் மனு கொடுப்பதற்காக வந்திருக்கிறோம். என் பேர் நேதாஜி, தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம். சார், எங்களோட வாழ்வாதாரமே விவசாயமும் ஆடு மேய்க்கிறது மாடு மேய்க்கிறது தான் சார். அதையுமே தடுத்து இப்போ அரசாங்கம் சிப்காட் போட போகிறாங்க. அது எங்களுக்கு தேவையே இல்லை சார். எங்களோட வாழ்வாதாரம் முன்னோர்கள்லேருந்தே விவசாயம் தான் பண்ணிகிட்ருக்கோம். அதையே வச்சு நாங்கள் வாழ்ந்துட்டு போகிறோம். எங்களுக்கு இந்த சிப்காடே வேணாம் சார். என் பேர் சாத்தம்மாள்.